கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ நாளை விசாரணை நடத்தவுள்ள நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு டெல்லி செல்ல உள்ளதாக கசிந்துள்ள தகவல் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பான விசாரணைக்கு 2 முறை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விஜய் தனது விளக்கத்தை அளித்திருந்தார். 3வது முறையாக நாளை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ விஜய்க்கு சம்மன் கொடுத்துள்ளது. இந்நிலையில் இன்று மாலையே விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகும் போதும் விஜய் முன்கூட்டியேதான் டெல்லிக்கு பயணித்திருந்தார். ஆனால் இந்த முறை முன்கூட்டியே பயணிப்பது அதுபோன்ற சாதாரண விஷயமாக இருக்காது என கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் என பல குடைச்சல்களை பாஜக விஜய்க்கு கொடுத்து வந்தது. தற்போது பாஜகவின் அரசியல் அழுத்தம் காரணமாக விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் தாவேகா தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி அமைக்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் போது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் திமுகவுடன் எக்காரணம் கொண்டும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்காது என்பதை நன்கு அறிந்த பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த தகவல் நேற்று என் ஆனந்த் மூலமாக விஜய்க்கும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் அவசரமாக டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை டெல்லி செல்லும் விஜய் அங்கு பாஜக முக்கிய தலைவர்களுடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய்க்கு 45 சீட் மற்றும் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி வழங்க பாஜக ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடுதல் தொகுதிகளை விஜய் கேட்க வாய்ப்புள்ளதாகவும் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையில் இருந்து தன்னை விடுவிக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என கூறப்படுகிறது. இதையடுத்து கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் மிக விரைவில் அதனை விஜய் அறிவிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.